வணக்கம் என்னுடைய யூடியூப் நண்பர்களே. இது ஜேகே ஃப்ரம் ஜேகே ஆஸ்ட்ரோ. இன்னைக்கு நம்ம விருந்தினராக வந்திருப்பவர் வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு. அவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர். அவர் மாத்திரம் இல்லை, அவர் அப்பாவும் பெரிய அஸ்ட்ராலஜர். அவர் ஆர்ஜி ராவுடைய பிரதான சிஷியர். 2000 2002 வரைக்கும் அவர் ஆர்ஜி ராவிட்ட நாடி அஸ்ட்ராலஜி கத்துட்டு இருக்காரு. நாடி அஸ்ட்ராலஜி மாத்திரம் இல்லாம அவர் ஒர்ஷப்பல், அவர் அதை அஷ்டகவர்காவ் அதில் இணைச்சி அதில் புதுமைகளை புகுத்தி இருக்காரு. அவருடைய என்ன புதுமை அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அஸ்ட்ராலஜியை ரொம்ப எளிமையா கத்துக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அதில் காம்ப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்து கத்துக்க வேண்டாம்னு சொல்றாரு அவரு. இன்னைக்கு அவரை நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் ஜேகே ஆஸ்ட்ரோடைய சார்பாக. ஸோ அவர் என்ன சொல்றாரு அதன் பத்தி கேட்போம். அவர் இன்னைக்கு அவருடைய அனுபவத்தை சொல்றது மட்டும் இல்லாம, அவர் இன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட நாடியை பத்தி, நாடியுடைய என்ன சொல்றது ரகசியங்களை சில பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. நேற்று எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, ஒரு 2 பிளானட் காம்பினேஷன் வந்தா எப்படி அவங்க ஒரு கள்ளக்காதல் பண்ணி திருட்டுத்தனமா ஓடி போவாங்க. அதுவும் அந்த ராகு நட்சத்திரம் நடக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஓடி போறதெல்லாம் உண்டு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இது மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயே இவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கான்ட்டு இப்போ அவரை நம்ம நேர்முகமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதை விநாயகரை கும்பிட்டு, அப்புறம் என்னுடைய குருநாதரான சாய்பாபாவை கும்பிட்டுட்டு இந்த இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கிறேன். சார், வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு சார், உங்களுக்கு வணக்கம். வணக்கம் தெரிவிச்சு இந்த யூடியூப் சேனலுக்கு, ஜேகே ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம எங்களுடைய வியூவர்ஸுக்கும், ஏன்னா இந்த யூடியூப் சேனலுடைய வியூவர்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஆல் இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டிலையும் இருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் சேனலை பார்க்க போறாங்க. ஸோ அதனால உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு அவங்களுக்கு எதனா உங்களுடைய முத்துக்களை என்ன சொல்றது நாடி முத்துக்களை கொஞ்சம் உதிர்த்தீங்கன்னா நாங்களும் எடுத்துட்டு அதுல பயன்படுவோம் என்று நினைக்கிறோம். தயவு செய்து நீங்க ஆரம்பிக்கலாம் சார், நீங்க பேசலாம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய ஜோதிட பயணத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. என்னுடைய முதல் குரு முதல் ஆசன் என்னுடைய அப்பா தான். அவர் பாரம்பரியத்துல ஒரு வித்தகர். பாரம்பரியத்துல நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறார். ராமசுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாராபுரத்துல கேட்டா எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல ராமசுப்பு அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர், நிறைய ஜோதிட ஆசனங்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜோதிடர்கள் அத்தனையுமே நிறைய பேர் எங்க ஃபாதர்கிட்ட படிச்சவங்க தான். ஆரம்ப ஸ்டேஜ்ல நிறைய பேர் எங்க ஃபாதரை படிச்சிருக்காங்க. நிறைய பேரை குறிப்பிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. 2 அதுக்கப்புறம் நான் படித்தது 2004 2005ல கேரள பெரும்பாவூர் மகாதேவையர் அப்படிங்கிறவர்கிட்ட அஷ்டமங்கல பிரச்சனை படிச்சேன். எங்க ஃபாதர் பாரம்பரிய ஜோதிடம் சொல்லி கொடுத்துருந்தப்போ கோர் ஆஃப் நாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் ஆர்ஜிராவ் எழுதின ஒரு புக்கை படிச்சாரு. அதுல வித்தவுட் லக்னம் இல்லாம எல்லாமே கரெக்டா சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு இது படிச்ச உடனே அதை தன்னுடைய அப்பவே எங்க அப்பா குருகுலம் நடத்திட்டு இருந்தாரு. தன்னுடைய மாணவர்களுக்கு எல்லாமே டீச் பண்ணணுங்கிறதுக்காக பெங்களூர் போய் ஆர்ஜிராவை நேரடியா மீட் பண்ணி தாராபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து 2000வது வருஷத்துல ஒரு 3 நாள், 2002வது வருஷத்துல ஒரு 3 நாள், மொத்தம் 6 நாள் அவரு எங்க ஊர்லயே கூடவே தங்கியிருந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வச்சாரு. நானும் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட கத்துக்கிட்டதுல. சொல்லணும்னா ஆர்ஜிராவ் அப்படின்னு ஒரு சித்தர்னே சொல்லுவேன் நானு. மிகச் சிறந்த ஒரு ஞானி. அவர் கண்டுபிடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே. தென் இப்ப அதுக்கப்புறம் இப்ப எல்டிஐஎன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு. இப்ப என்னுடைய இதுல எந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆராய்ச்சி எல்லாமே மறைந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஜோதிடத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப அஷ்டவர்க்கம் ஆல்மோஸ்ட்
வி ஆர் லெஃப்ட் தி அஷ்டவர்கா. ஏன் அப்படின்னா அது கணிதம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அந்த அஷ்டவர்காவே நம்ம யாருமே அந்த பக்கம் போகல. அப்படி போனா கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு பின்னாஷ்ட வர்க்கம் எடுக்கிறோம். தென் சர்வாஷ்ட வர்க்கம் போடுறோம். இல்லைன்னா இன்னும் சில பேர் அதுல போய் சோதிய பிண்டம் எடுத்துட்டு, சுத்த பிண்டம் எடுத்துட்டு அந்த கால்குலேஷன் அதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறது இல்ல. இந்த அஷ்டவர்க்கத்துல அதுக்கப்புறம் கக்ஷயம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டோம்னா, துல்லியமாக பலனை நம்ம சொல்லலாம். இது எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கும் என்னுடைய ஆசானு எல்டி ஐயாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை இருந்தப்போ, அவரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்ப, சனியை நம்ம ஜனனகால சனி பிருகுநந்தி நாடியில சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. நம்ம ஜனனகால சனியை கோச்சார குரு கிராஸ் பண்ணும்போது ஒரு ப்ரமோஷன், வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் செய்றவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு மேம்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அங்க வந்த ஜோதிடர் அத்தனை பேருமே அத அக்செப்ட் பண்ணாங்க. நானும் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர நான் தான் எப்பவுமே அவர கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணுவேன். இப்ப வீட்ல டிராப் பண்ணிட்டு அவர்ட்ட பேசிட்டு இருந்தப்ப, "ஐயா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு" அப்படின்னு. "என்ன?" அப்படின்னு. அதாவது நீங்க சொன்னது கரெக்ட். கோ நம்ம ஜனன சனிய கோச்சார குரு கிராஸ் பண்றப்ப நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ரைட். ஆனா, ஒரு ஆட்டோ டிரைவர் வாழ்க்கைய ஆட்டோ டிரைவர் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டோ டிரைவரா ஓட்டுறான். அவனுக்கும் ஜனன சனியை குரு கிராஸ் பண்ணும். ஒரு லாரி டிரைவர், ஒரு வாட்ச்மேன், ஒரு பெக்கர், ஒரு மேட்மேன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு காம்பினேஷனுமே அவங்கலாம் ஏன் முன்னேறவில்லை? இப்ப முன்னேறாம கடைசி வரைக்கும் இப்ப இளநிலை ஆசிரியர்ல சேர்ந்திருப்போம். நான் படிச்சப்ப நான் படிச்ச 1ஆம் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு வரைக்கும் 1ஆம் கிளாஸ் டீச்சரா தான் இருக்காங்க. நான் டெவலப் ஆயிட்டேன். ஏன் அவங்களுக்கு ப்ரமோஷன் வரல? இது என்ன ரீசன்? அப்படின்னு கேட்கிறப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு. இவ்வளவு கேள்வி கேட்க தெரிஞ்ச நீ தான் அத கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெறைய புக்ஸ படிச்சு நெறைய விதமா ஒரு கிட்டத்தட்ட 6, 7 வருஷம் படிச்சுட்டு, எல்லா விதத்திலயும் எதுலயுமே எனக்கு சரியான சாட்டிஸ்பாக்ஷன் ரிசல்ட் கிடைக்கல. ஒரு ட்ரிப் இந்த பலதீபிகை புக்க படிச்சேன். பலதீபிகையில தான் 23வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம். அதுல இந்த கக்ஷயத்த பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் குடுத்திருந்தாங்க. அந்த ஸ்லோகத்த படிச்ச உடனே எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க். ஒவ்வொரு ராசி மண்டலத்திலயும் 8 பாகமாக பிரித்து 8 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீட குடுத்துறாங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட். அதுதான் கக்ஷயம்னு சொல்லக்கூடியது. அந்த கம்பார்ட்மெண்ட்ல சனியில ஆரம்பிச்சு, ஹோர ஆர்டர்ல சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், லக்னம் அப்படின்னு இந்த 8 கக்ஷயமாக இருக்கும். இப்ப நான் பிறந்தப்ப ஒரு கிரகமானது சனியுடைய கக்ஷத்துல இருக்குதா, செவ்வாயுடைய கக்ஷத்துல இருக்குதா, இல்ல சுக்கிரனுடைய கக்ஷத்துல இருக்கா, எந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த ராசி மண்டலத்துல எந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குதோ அது அக்கார்டிங் தட் தான் என்னுடைய வாழ்க்கை முறை அமையுது. அந்த கக்ஷி அதிபதி அந்த கக்ஷயத்துக்கு அஷ்டவர்க்க பரல்கள்ல மிகச்சிறந்த பரல் குடுத்திருந்தா மட்டுமே தான் அவர் ஃப்ளரிஷ் ஆக முடியுது. இதெல்லாம் இத படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியுது என்னால. சோ அந்த அஷ்டவர்க்க கணிதம் ரொம்ப கஷ்டமான கணிதம். அத எளிமையா பண்ணி ஒரே ஒரு சின்ன அட்டையில அத பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வெறும் அட்டைய மட்டும் வச்சுட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு கிளாஸ் எடுத்தேன். அப்போ அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் தான் புக்கா எழுத ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அது ஒரு வகை. ஸோ இப்ப நீங்க அந்த நெறைய புக்கு எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அத எஸ் பத்தி சார். கொஞ்சம் சொல்றீங்க. சொல்லுங்க அப்படியே. நான் முதல்ல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எழுதின புக் வந்து ஜெனரல் புக். அதாவது அஸ்தமனம்னா என்ன? அஸ்தங்கம்னா என்ன? எல்லாம் அஸ்ட்ரானமி பத்தி தான். இப்ப நம்ம சாதாரணமாவே பூமிக்கும், சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய புதனுக்கும், சுக்கிரனுக்கும் 2 விதமான நிலை இருக்கு. 2 விதமான நிலை என்ன? இப்ப நம்ம சந்திரன் எப்படி பூமிக்கும், சூரியனுக்கும் இடையில வர்றப்ப அமாவாசை, பூமி விட்டு வெளிய போறப்ப பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு நிலைமை 2 நிலைமை இருக்கு சந்திரனுக்கு. ஆனா, அமாவாசைக்கும், பௌர்ணமிக்கும் நம்ம 180 டிகிரி கோடு போட்டுர்றோம். 1 டிகிரின்னு வர்றப்ப அமாவாசை, 180 டிகிரின்னு வர்றப்ப பௌர்ணமின்னு அது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பூமிய விட்டு வெளிய போயிருது. ஆனா உள்வட்ட கிரகமான புதனும், சுக்கிரனும் சூரியனுக்கும், பூமிக்கும் இடையிலயும் இருக்கும். சூரியனுக்கும் பூமியை தாண்டி இந்த பக்கமும் இருக்கும். இத நம்ம ஜாதகத்துல குறிக்க முடியாது. டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே டிகிரி தான் வரும். பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு 21 டிகிரின்னு கணக்கு வச்சுக்குவோம்.
பூமி ஒரு 21 டிகிரி இருக்குது. அங்கிருந்து பார்க்கிறப்ப சூரியன் 21 டிகிரி இருக்கு. சுக்கிரன் இங்க இந்த பக்கம் இருந்தாலும் 21 தான். பேக்ல இருந்தாலும் 21 தான். அப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள் போட்டீங்கன்னா 2மே 21, 21. அப்ப ஃப்ரண்ட்ல இருந்த ஒரு மாரி பலன், பேக்ல இருந்த ஒரு மாரி பலன். ஃப்ரண்ட்ல இருக்கப்ப இப்ப என்ன ஆகும்? சூரியனுடைய ரேஸோட சேர்ந்து அந்த சுக்கிரனுடைய ரேஸும் பூமிக்கு கண்டிப்பாக வரும். ஆனா பேக்ல போனா தான் சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. அந்த இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இத நம்ம சாதாரணமாக ஜாதகத்துல பார்க்க முடியாது. சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருவோம். புதன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருவோம். ஆனா புதன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கும். அப்ப பூமிக்கும் சூரியனுக்கு இடையில இருக்கக்கூடிய நிலைமையில, அந்த புதன் அல்லது சுக்கிரன் வக்ரகதி பெற்றிருக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்குன்னு அர்த்தம். வக்ரகதி பெற்று ஒரே டிகிரில இருந்தா கூட பலன் கிடைக்கும். நம்ம வக்ரகதி கிரகத்துக்கு பலன் அதிகம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, பூமியோட ஓடுபாதைக்கு அருகாமையில அந்த கிரகத்தோட ஓடுபாதையும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2மே ஒரே டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்குது. அப்ப அது பூமிக்கு அருகாமையில ஓடிட்டு இருக்குது. அப்ப அதனுடைய ரேஸ் அதிகமா இருக்கும். அப்ப ரேஸ் அதிகமா இருக்கும் பூமிக்கு நல்ல ஒரு ரேஸ் கிடைக்குங்கிறதுனால வக்ரகதிக்கு பலன் அதிகம்னு சொல்றோம். இது அஸ்ட்ரானமிக்கலி. அஸ்ட்ரானமி படிச்சோம்னா தான் இது தெரியும். நீங்க அஸ்ட்ரானமி பத்தி புக் கூட எழுதியிருக்கீங்க போல இருக்கு எஸ் இல்லையா? சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் ஆ. சார். குழந்தைகளுக்காக அஸ்ட்ரானமி புக்கும் எழுதியிருக்கிறேன். அது அதே மாரி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குது. ரிலீஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்டிபிகேட் இதெல்லாம் குடுத்தாங்க. வெரி குட் சார். ஆஹ. ஓகே. தேங்க் யூ. அந்த அப்ப புத்தகம் நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப எளிமையா இருந்தது. எல்லாருக்கும் அதான் புரியிற மாரியே இருந்தது அது. ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நம்ம அதுல என்ன ஆக்சுவலி சொல்லப்போனா 12 ராசி மண்டலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ராசி மண்டலங்கள்ல ஒரு இமேஜினரி மண்டலம் தானே ஒழிய, பெர்ஃபெக்ட் மண்டலம் கிடையாது. இப்ப ராசி மண்டலம்ங்கிறப்ப மேல 12 பாகமாக எங்கேயுமே பிரிவினை இல்ல. நம்மளுடைய கணித முறைக்காக எளிமைப்படுத்துறதுக்காக ராசி மண்டலத்த நம்ம பிரிச்சுக்கோம். ஆக்சுவலி சொல்லப்போனா, இந்த ராசி மண்டலம் கண்டுபிடிச்சதே வந்து நம்மளுடைய டைமிங் கால்குலேஷனுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அத வந்து ஜோதிடத்துக்காக மாற்றணும். கன்வெர்ட் பண்றோம். முதல்ல ஜாதகம் கணிக்கப்பட்டது நம்மளுடைய டைமிங் கால்குலேஷனுக்காக கணிக்கப்பட்டது. ஒரு காலத்துல எந்த காலத்துல எது செய்யணும்ங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் அத வச்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அந்த மாரி இருக்கப்போ, அந்த கிரக சூழ்நிலைகள்ல இப்ப நம்ம சுக்கிரன் வக்ரம் இருக்குது. சுக்கிரன் வக்ரம் இல்ல. இப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? இது இந்த அஸ்ட்ரானமி படிச்சோம்னா தெரியும். இதுல நாடில நம்ம ஒண்ணு சொல்லுவோம். நாடில ஒரு புணர்ப்பு யோகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். சந்திரன் அண்ட் சனி. புணர்ப்பு யோகம்ன்ட்டு. இந்த புணர்ப்பு யோகம் என்ன செய்யும்? சாதாரணமாக சனி ஒரு 10 டிகிரில, சந்திரன் ஒரு 15 டிகிரில இருந்ததுன்னா, இங்க புணர்ப்பு யோகம் வேலை செய்யாது. எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் தென் மனக்காரகனான சந்திரன் சனிக்கு பின்னாடி இருந்து தன்னுடைய மூவ்மெண்ட்ல சனியால் தடைப்பட்டால் மட்டும்தான் அந்த புணர்ப்பானது வேலை செய்யும். இல்லைன்னா சனியை தாண்டி சந்திரன் இருந்தா சந்திரன் அது பாட்டு போயிரும். சனி தன்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல புணர்ப்பு வேலை செய்யாது. இதே சமயத்துல ஒரு சனி சந்திரன் காம்பினேஷனுக்கே 5 விதமான பலன் எடுக்கலாம். ஒரு ராசியில சனி சந்திரன் சேர்ந்திருந்தாலே. சந்திரனை நோக்கி சனி வருது. அதாவது சந்திரன் ஒரு 10 டிகிரில, சனி ஒரு 15 டிகிரி. 15 டிகிரி இருக்குன்னா, சந்திரன் 10, 11, 12, 13, 14, 15ன்னு சனியை நோக்கி போகும். அப்போ ஒரு ஒரு 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்ப சந்திரனுடைய மூவ்மெண்ட் தடைபடுகிறது. அப்ப அவங்களுக்கு புணர்ப்பானது வேலை செய்யும். அது சனியை தாண்டி சனி ஒரு 10 டிகிரி, சந்திரன் ஒரு 15 டிகிரினா, சந்திரன் 15, 16, 17, 18 அப்படியே போயிரும். சனிய இது டச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இந்த இடத்துல புணர்ப்பு வேலை செய்யாது. ஸோ ரைட். சனிய கடந்து போயிட்டா வேலை செய்யாது. சந்திரனுக்கு புனர்ப்பு தோஷம் இல்லன்னு அர்த்தம். இல்ல, இல்ல, இல்ல. ஸோ எல்லா ஜோசியரும் என்ன பண்ணிடுறாங்க, சந்திரன் சனி இருந்தாலே புனர்ப்பு தோஷம்னு சொல்லிடுறாங்க. அது எஸ். கிடையாதுன்னு சொல்றீங்க எஸ். நீங்க. கிடையாது, கிடையாது. ஆக்சுவலி அதனுடைய ஓட்டத்த பார்க்கணும் நம்ம. சரி, அஸ்ட்ரானமிக்ல சரி. இந்த கிரகம் எப்படி இருக்குன்னு அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அதே மாரி தென் நேத்து என்ன சொல்லியிருந்தீங்க, லவ் மேரேஜ்னா இந்த டிகிரில இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அத எஸ் சார். பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அ அ இது செவ்வாய் 8 டிகிரில இருக்கணும். சந்திரன் 6 டிகிரி. அல்ல நான் அப்ராக்ஸிமேட்டா இப்ப சொன்ன மாரி டிகிரி தான் சொன்னேனே ஒழிய, சரி எக்ஸாக்ட் சார். அந்த டிகிரி கிடையாது. சரி சார். சரி. நான் சொல்லிடுறேன் இப்போ. இப்ப அதே மாரி, இப்ப சந்திரன் வேகமாகுமோ இப்ப யாருக்கு திருமணம் இதுக்கு வரைக்கும் மணமேடைக்கு போய் வரைக்கும் நிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்திரன், சனி சேர்ந்திருந்தாலே இருக்காது. இப்ப சந்திரன் ஒரு 10 டிகிரில, சனி ஒரு 15 டிகிரி இருந்து வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா,
சந்திரனும் சனியை நோக்கி வருது. சனியும் சந்திரன் நோக்கி வருது. சந்திரனும் சனியை நோக்கி போகுது. இந்த 2மே கிளாஷ் ஆகுற சமயத்துல தான் அவங்களுக்கு தான் வி கான்ட் பிரெடிக்ட். கண்டிப்பா மணமேடை போய் வரைக்கும் கூட நிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அவங்களுக்கு தான் இருக்கும். சனி சந்திரனுக்கு முன்னாடி இருந்து சனியும் வக்ரம் பெற்று சந்திரனும் சனியும் ஒன்று இணைக்கூடிய டைம், ஒன்றுக்கொன்று மோதக்கூடிய டைம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் புணர்ப்பு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இது டிரான்சிட்ல கூட அது மாதிரி ஆகுமா சார்? இல்ல சார், ஜெனரலி இருந்தா தான் அந்த பிரெடிக்ஷன். ஜாதகத்துல அப்படி இருந்தால் தான். ஆமா, ஜாதகத்துல அப்படி இருந்தா தான். ஏன்னா பிறக்கும்போதே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டு விடும். ஓகே. இந்த ஜென்மால நம்ம என்னென்ன அனுபவிப்போம்ங்கிறது நமக்கு பிறக்கும்போது நிர்ணயிக்கப்படுகிறது. சோ கோச்சாரத்துல அது மாதிரி இருந்தா என்ன கோச்சரம் வந்து நமக்கு அந்த இதை எடுத்து கொடுத்துட்டு போகும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப இந்த வருடத்து பலன் வச்சுட்டு இந்த வருடம் திருமணமாகுமா, இல்ல அடுத்த வருடம் திருமணமாகுமா, அதுக்கு அடுத்த வருடம் திருமணமாகுமா, எப்ப எது நடக்குங்கிறது வருஷ பலன் ஒண்ணு இருக்கு. அதுல தான் அந்த பார்க்க வருஷ முடியும். பலன்லயே இதே மாதிரி இருந்ததுன்னா, இந்த அமைப்பு இருந்ததுன்னா அந்த வருஷம் அந்த அந்த வருடம் தட்டி ராகு. போகும். அந்த ஆ, வருடம் ப்ராப்ளம் வரும். சரி சரி. அந்த வருடம் கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? தென் இப்ப ஐயா கேட்ட மாதிரி புதன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட் எடுத்துக்குவோம். புதன் சந்திரன் கேது யார் யாருக்கு லவ் சக்சஸ் ஆகும், லவ்வுக்கு உண்டான கிரகங்கள் நாம புதன் சந்திரன் மட்டும் எடுக்கிறேன். இதை விட செவ்வாய் சுக்கிரன் கூட லவ் அஃபருக்கு ஒரு காரகத்துவம் பெறும். ஆனா மெயினா வந்து புதன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப 100% எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். புதன் சந்திரன் காம்பினேஷன் பிளஸ் கேது கூட இருந்ததுன்னா லவ் அஃபர் இருக்கும். இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல ஒன் சைடட் லவ்வா, இல்ல லவ் பிரேக்கப் ஆகுமா? இது 3 நிலைகள். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 பாகையில 5 டிகிரில சந்திரன், 10 டிகிரில புதன், ஒரு 15 டிகிரில கேது. இப்ப சந்திரனும் புதனை நோக்கி நகர்கிறது, கேதுவும் புதனை நோக்கி நகர்கிறது. இவங்க 100% லவ் அஃபர்ல விழுந்து கண்டிப்பா லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ் ஆயிரும். சந்திரன் ஒரு 5 டிகிரி, கேது ஒரு 10 டிகிரி, புதன் ஒரு 15 டிகிரி. இவங்களுக்கு லவ் அஃபர் ஏற்பட்டு பிரேக்கப் ஆயிரும். ஏன்னா கேது பிரேக் பண்ணிரும். எப்பவுமே கேது தனக்கு முன்னாடி இருக்கிற கிரகத்தை அடுத்த கிரகத்தோட இணைக்கக்கூடிய வேலை தான் கேது செய்யும். அது பைண்டிங் ஆஸ்பெக்ட்ல வருது. இது பிருகுநந்தி நாடி முறையில இதை கண்டுபிடிச்ச ஆர்ஜிராவுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இதை வழிமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. பைண்டிங் ஆஸ்பெக்ட்ல கேது வந்ததுன்னா 2 கிரகங்கள் பின்னாடி இருக்குது. பைண்டிங் ஆஸ்பெக்ட்ல கேது வந்து 2 கிரகத்தை இணைத்து விடும். இப்ப நடுவு இருந்ததுன்னா இட் வில் செப்பரேட் 2 கிரகங்கள் செப்பரேட் பண்ணும். இப்ப செப்பரேட்டிங் ஆஸ்பெக்டும் கேது தான் பண்ணுவாரு, பைண்டிங் ஆஸ்பெக்டும் கேது தான் பண்ணுவார். ரொம்ப நல்ல பாயிண்ட் சார் அது. எஸ் சார். இப்போ சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குது. பைண்டிங் ஆஸ்பெக்ட்ல கேது வருதுன்னா அவன் அவனுடைய வேலையில மிகச்சிறந்த ஒரு வேலையில போயிருவான். மிகச்சிறந்த ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய வேலையில இருப்பான். அதே சமயத்தில் செப்பரேட்டிங் ஆஸ்பெக்ட் வந்ததுன்னா வேலையை விட்டு விலகிடுவாங்க. அது நம்ம ஜனனகாலம் நிர்ணயம் பண்ணுது. இதை நம்ம ஜனனகால கிரகங்கள் நிர்ணயம் பண்ணுது. இதே சமயத்துல சந்திரன் ஒரு 10 டிகிரி, புதன் ஒரு 15 டிகிரி, கேது ஒரு 5 டிகிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க ஒன் சைடட் லவ் தான். ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், அவங்க ஒருத்தர் மட்டும் தான் லவ் பண்ணாங்க, இன்னொரு சைடுல இருந்து லவ் அஃபர் வராது. திருப்பி சொல்லுங்க சார். அதாவது கேது ஒரு 5 டிகிரில, ஏன்னா கேது 5 4 3 2 1 ரிவர்ஸ்ல போயிடும். அடுத்தது சந்திரன் ஒரு 10 டிகிரி, புதன் ஒரு 15 டிகிரி இருந்ததுன்னா ஒரு அஃபர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இவங்க மட்டும் தான் அஃபர் பண்ண முடியும். அப்ப கேது விலகி போயிடுது. கேது பைண்டிங்லயும் கொண்டு வரது இல்ல, செப்பரேஷன் வந்தா லவ் வந்தா தான் செப்பரேட் பண்ண முடியும். லவ் ஏற்பட்டா அப்புறம் தான் செப்பரேஷன் ஆக முடியும். அப்ப கேது வந்து செப்பரேட் பண்ணதுன்னா லவ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கேது வரப்ப செப்பரேஷன் ஆகும். இல்லைன்னா முன்னாடி இருந்ததுன்னா 2 பேர்த்தையும் லவ் அஃபர் ஏற்பட்டோம், அதை பைண்டிங்ல கொண்டு வந்து விட்டுரும். இப்ப பேங்க்ல போயிடுச்சு அப்படின்னா இவர் ஒன் சைடட் லவ் மட்டும் தான் இருக்கும். அங்க செப்பரேஷனுக்கோ இல்ல பைண்டிங்கோ வேலை இல்லை. அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஜாதகத்துக்கு தெளிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லாமே கிரகங்களுடைய அசைவுகள், எந்த கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி செல்கிறது, எந்த கிரகத்தை விட்டு விலகுகிறது, இதெல்லாம் தான் மெயினா நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதை பார்த்தாலே நிறைய ஒரு விஷயங்களை சொல்லலாம். அதே மாதிரி இப்ப தஜக முறை எடுக்கிறோம். இப்ப சாதாரணமாக குரு பலன் வந்துருச்சு
அப்படின்னு நம்ம சொல்றது என்ன பண்ணுவோம்? 7ஆம் பாவத்துல குரு வந்தா, 2ஆம் பாவத்துல குரு வந்தா, 11ஆம் பாவத்துல குரு வந்தா. ஏன்னா வருஷத்துக்கு 12 ராசியில 3 தடவ, 4 தடவ வந்துட்டே இருக்கும். அப்போலாம் இவங்க திருமணம் ஆகும் அப்படின்னு நானு நிர்ணயம் பண்ண முடியாது. அப்ப எந்த வருடமும் நிர்ணயம் பண்ண முடியாது. 2வது மெயின் திங் தெளிவா நான் சொல்ல விரும்புறது, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறோம். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறப்போ 10 பொருத்தம் பார்க்கிறோம். இல்ல வேற ஏதோ பொருத்தம் தசவித பொருத்தம் பார்க்கிறோம். அல்லது ஜாதக பொருத்தம் பார்க்கிறோம். எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஆனா, இவங்க போய் அந்த பொண்ணு வீட்ல போய் போனா பொண்ணு வேண்டான்னு சொல்லிரும். இல்ல பையன் வேண்டான்னு சொல்லிருவாங்க. அப்ப அந்த பொருத்தம் அங்க வேலை செய்யாது. 10 பொருத்தம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள திருமணம் நடைபெறுமான்னா நடைபெறாது. ஆனா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய திருமண நாள் என்னைக்கோ, அன்னைக்கு தான் என்னுடைய மனைவிக்கும் திருமண நாள். என்னைக்கு நான் அப்பா ஆறேனோ, அன்னைக்கு தான் என் மனைவி அம்மா ஆகுறாங்க. இந்த கால கிரமம் தான் ஒருத்தருடைய லைஃப்ல ரொம்ப பெரிய ஈவென்ட்டா வொர்க் அவுட் ஆகுது. என்னைக்கு நான் மாமனார் ஆகுறேனோ, அன்னைக்கு தான் என் மனைவி மாமியார் ஆக முடியும். அப்ப 2 பேத்துக்கும் அந்த கால நிர்ணயம் பண்ண தெரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த இணைவு தான் சேரும். 10 பொருத்தம் சேராது. 10 பொருத்தம் எப்ப பார்க்கிறோம்னா, இந்த இணைவுகள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த 10 பொருத்தம் இவங்க லைஃப்ல இந்த அளவுக்கு இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, எல்லாம் ப்ரீ புரோகிராம்டு. அங்க முடிவு பண்ணுது. இப்ப அந்த டைமிங் நம்ம எதுல எடுக்கிறோம்னா, தஜகத்துல ஈஸியா எடுக்கலாம். தஜக முறையில திருமணம் ஆகக்கூடிய நாளு, அதுக்கு நான் ஒரு 2, 3 ஃபார்முலா ஒட்டுக்கா சேர்த்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது தஜகம் அப்படிங்கிற ஒரு முறை, விம்சோத்ரி முத்தா தசாங்கிற ஒரு முறை. இது 2யும் கிளப் பண்ணிட்டு, இந்த தஜகத்துல இந்த வருடம் திருமணம் ஆகக்கூடிய வருடமா? இந்த வருடம் திருமணம் ஆகுமா? ஆகாதா? அப்ப இந்த தஜகத்துக்கும், அந்த திருமணத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்க வச்சுட்டு, இந்த வருடம் திருமணம் ஆகும் அப்படின்னா, இந்த வருடத்துல திருமணம் எப்ப ஆகும்? அப்படிங்கிறது விம்சோத்ரி முத்தா தசா அப்படிங்கிற கால்குலேஷன போட்டு எடுத்துட்டோம்னா, எக்ஸாக்ட்டா வி கேன் பிரெடிக்ட் இந்த ஒரு 2, 3 நாளுக்குள்ள திருமணம் ஆயிரும். இந்த மாசத்துல இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள திருமணம் ஆயிரும்னு சொல்லலாம். இன்னும் அத தசாபுக்தி மாரி அத பிரிக்க ஆரம்பிச்சோம்னா, எக்ஸாக்ட் டைம் கூட நம்மால குடுக்க முடியும். ஆனா ஒன் திங் கரெக்ட்டா சொல்லணும். இதெல்லாமே நீங்க குடுத்த டைம் ஆஃப் பர்த்ல இருந்து தான் நாங்க கால்குலேட் பண்றோம். அந்த டைம் ஆஃப் பர்த் மேபி 1 நிமிஷம் முன்னாடி இருக்கலாம், 1 நிமிஷம் பின்னாடி இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்போ ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் குடுக்க முடியும். எக்ஸாக்ட் டைம் நம்ம பிரெடிக்ட் பண்ணால் ஒழிய, யாருக்கும் எக்ஸாக்ட்டா டைமிங் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா, வித்தின் 1 ஆர் 2 வீக்ஸ் தாராளமா பிரெடிக்ட் பண்ணலாம். இந்த மாசத்துக்குள்ள திருமணம் ஆயிரும் அப்படின்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வேணா சொல்றேன். ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர்ல நெறைய கிளாஸ் எடுத்திருக்கிற மிஸ்டர் அஸ்டோ சக்கரவர்த்தி அவரு. அதாவது வர்க்க சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவோம் அவர. நானே வர்க்க சக்கரவர்த்தின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா, வர்க்க சக்கரத்துல டிவிஷன் அஸ்ட்ராலஜில மிகச் சிறந்த புலமை உயர்ந்தவர். அவரும், நானும் ஒரு ஃபங்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தோம். இப்ப மார்னிங் செக்ஷன் பூஜை புனஸ்காரம்லாம் இருக்கும், ஹோமம்லாம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேல தான் எங்களோட ஸ்பீச் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மார்னிங் செக்ஷன்ல 2 பேர் போறப்ப, "சார் வாங்க சார் டீ சாப்பிட்டு வரலாம்ன்னு" நாங்க 2 பேரும் டீ சாப்பிட போயிருந்தோம். அப்ப அஷ்டோ சக்தியுடைய மாணவர்கள் ஒரு 4, 5 பேர் உட்கார்ந்துட்டு 2 ஜாதகத்த வச்சுட்டு ஆர்கியூமென்ட் அவங்களுக்குள்ள. நாங்க 2 பேரும் பொண்ண பார்த்தோனே, அவங்க மட்டான்னு ஏன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அஷ்டோ சக்தியோட மாணவர்கள். அவங்க மடான்னு, "சார் நம்ம குருநாதர் வந்துட்டார், அவர்ட்ட கேட்போம்" அப்படின்ட்டு நேரா அவர கொண்டாந்து சார்ட் அவர்ட்ட குடுத்துருக்காங்க. "ஐயா இதுக்கு நாங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்றோம். இவரு பொருத்தம் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க ஃபைனலா" அப்படின்னு சொல்லி அவர்ட்ட குடுத்தாங்க. உடனே சக்தி என்ன பண்ணிட்டாருன்னா, இது என்னோட குருநாதர் எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. அவரு சொல்லிருவாருன்னு என்கிட்ட சார்ட்ட குடுத்துட்டாரு. அந்த சார்ட்ட வாங்கி ஒரு 2 நிமிஷம் 2 சார்ட்டையும் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு பெண்ணோட சார்ட் எடுத்து, இந்த பெண்ணுக்கு 6 மாசத்துக்குள்ள திருமணம் ஆயிரும். இந்த பையனுக்கு 1 1/2 வருஷம் ஆகும் திருமணம் ஆகறதுக்கு. ஆனா பொருத்தம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. 10 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்குங்கிறது உங்களுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கு நானும் சம்மந்தம் இல்ல. ஆனா இந்த பெண்ணுக்கு 6 மாசத்துல திருமணம் ஆயிரும். இந்த பையனுக்கு 1 1/2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகும். அப்ப இவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்க? எத்தன பொருத்தம் இருந்து பிரயோஜனம் இல்லையே! அப்ப அந்த கால நிர்ணயம் பண்ண தெரிஞ்சுட்டோம்னா, இந்த பொருத்தம் பார்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும்.
So, இந்த 10 10 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கால நிர்ணயத்த நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். 100% சார். 100%. ஏன்னா, இந்த கால நிர்ணயம் தெரியாம இப்ப நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல. என்னுடைய சொந்த சகோதரி, என்னுடைய சொந்த சகோதரி, அவளுடைய மூத்த பொண்ணுக்கு திருமணம் திருமணத்துக்கு வந்து எங்க இதுல வந்து எங்களுடைய மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் ஜோதிடம் பார்த்துட்டு இருப்பாரு. பெரியவருங்கிறனால அவர்ட்ட கொண்டோய் என் சகோதரி மொத பொண்ணுக்கு ஜாதகம் குடுத்தாங்க. அவர் 2, 3 ஜாதகம் பார்த்துட்டு இப்ப இது பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இருக்குன்னாரு. இவங்க அலைன்னு அலைஞ்சுட்டு வந்துட்டு, கடைசியில 2, 3 ஜாதகம் வந்து பார்த்துட்டு கடைசியில வேண்டான்னு போயிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வேண்டான்ட்டு அப்புறம் ரொம்ப அழுது கடைசியில கல்யாணம் ஆச்சு. இப்ப 2வது பொண்ணு ஜாதகத்துக்கு என்கிட்ட கொண்டு வந்து குடுத்தா. "ஐயா நீ பார்த்து சொல்லணும்" அப்படின்ட்டு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். "நான் என் டைம் ஃபுல்லா எடுத்துக்குவேன். நீ உன்கிட்ட வர ஜாதகம்லாம் அனுப்பு. நான் டைம் ஃபுல்லா எடுத்துக்குவேன். எடுத்துட்டு நான் எப்ப சொல்றேனோ அந்த ஜாதகத்த மட்டும் போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்ச ஜாதகம் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்ட்டா ஒரு ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகத்த பார்த்துட்டு இந்த பையன போய் பேசு திருமணம் ஆயிரும் அப்படின்னு. நேரா போனாங்க பேசிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ. கல்யாணம் ஆயி குழந்தை கூட பொறந்துச்சு. சோ அவங்களுக்கு அலைச்சல் மிச்சம். இந்த ஜாதகம் பொருந்திருக்கு இத போய் பாரு, இந்த ஜாதகம் பொருந்திருக்கு இத போய் பாரு, இந்த ஜாதகம் போய் பொருந்திருக்கு அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. ஒரு 4, 5 ஜாதகம் பார்த்து என்ன எத்தன ஜாதகம் பார்த்தாலும் தட்டி தட்டி போகுது. அப்படிம்பாங்க. நமக்கு காலம் வரணும் ஃபர்ஸ்ட். திருமண காலம் வரணும். இந்த பெண்ணுடைய திருமண காலமும், இந்த ஆணுடைய திருமண காலம் ஒரே மாரி இருக்கணும். அந்த ஒரே மாரி இருந்தா கூட இந்த பெண்ணுக்கு அதே நாள்ல வேற ஒரு ஆணு கூட திருமணம் நடக்கலாம். அந்த ஆணுக்கு வேற ஒரு பெண்ணு கூட திருமணம் நடக்கலாம். அந்த இடத்துல ஜாதக பொருத்தம் பார்க்கணும். 2 பேத்துக்கும் ஒரே மாரி கால நேரம் வந்துட்டா கூட, அந்த டைம்ல தான் நம்ம ஜாதக பொருத்தமே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கு எளிமையான வழிமுறை. ரொம்ப கஷ்டம். இந்த தஜகம்னாலே பயந்துக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா. இப்ப சார் இருக்கிறாரு. சாருக்கே தெரியும் இப்ப. தஜகம் எவ்வளவு குயிக்கா போடுவாருன்னு அவருக்கே தெரியும். பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சார்ட்ட பார்த்துருவோம். இந்த சார்ட்ட பார்த்துட்டு இதுக்கு இவ்வளவு இப்ப இந்த வருடம் தஜக வருடம் இங்க போயிட்டு இருக்கு. அப்படின்னு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு நெறைய மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ஒவ்வொரு முறையிலயும் முதல்ல நாடி முறை, பராசர முறை, வர்க்க சார் சக்கர முறை, நாடி முறையில வந்து பிரசன்ன மார்க்கம். சார் நாடி முறையில வந்து கல்யாணம் இப்ப ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நாடி முறையில சொல்லலாம் சார். பட் அதுக்கு நான் இந்த பிசிபின்னு சொல்லக்கூடிய பிருகு சைக்கிள் பద్ధதி தெரிஞ்சுக்கணும். பிருகு சைக்கிள். அது கொஞ்சம் பிருகு சொல்ல சைக்கிள் முடியுமா? பద్ధதி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பிருகு சைக்கிள் பద్ధதின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா, நம்ம இந்த வருடம் தான் திருமணமாகும் நாடியில கூட சொல்லலாம். ஆனா நாடியில நம்ம பொதுப்படையா சொல்றது என்ன? நம்ம ஜனனகால சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 3 பேரையும் கோச்சார குரு ஒரே டைம்ல கனெக்ஷன் வரக்கூடிய டைம்ல திருமணம் நடக்கும்ட்டு. அது ஒரு ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 3, 4 தடவ வரும். சரி, சரி. சப்போஸ் ஏதாவது கிரகம் வக்ரம் பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட வரும். சரி. அப்ப நம்ம அந்த டைம்ல எப்ப திருமணம் ஆகும்? நம்ம திருமணம் ஆகுறப்ப அந்த மாரி இருக்கும். கோச்சாரத்துல இருக்கும். அது உண்மை. சோ அதையும் பார்த்துட்டு இந்த அப்ப வருஷ நமக்கு பலனையும் எப்ப பார்த்தோம்னா திருமணம் நல்லா ஆகும்? இருக்கும். அதையும் பார்த்துட்டு வருஷ ஆஃப் கோர்ஸ், பலனையும் ஆஃப் பார்த்தா கோர்ஸ். ஏன்னா கரெக்ட்டா இருக்கும். எஸ். இந்த வருடம் நமக்கு திருமணம் ஆகுமா? இப்ப வருஷ பலன்ல கூட வருஷ பலன் என்ன சொல்றாங்க? வருட லக்னமும், மும்தா லக்னமும் 4, 6, 7, 8, 12 இந்த 5 பொசிஷன்ல இருந்தா திருமணம் நடைபெறாது. அதுல 7ஆம் பாவத்துல இருந்தா கூட திருமணம் நடைபெறும்னு சொல்றாங்க. 7ஆம் பாவத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி குடுக்குறேன். 7ஆம் பாவத்துல இருந்தா திருமணம் நடைபெறும்னு திருமணம் மட்டும் நடைபெறும்னு சொல்றாங்க. ஓகே. பாக்கி பொசிஷன் அத 2, 3, 5, 9, 10, 11, 1 இந்த பொசிஷன்ல இருக்கிறப்பலாம் திருமணம் நடைபெறும்னா, இந்த பொசிஷன் இருக்கிறப்பலாம் திருமணம் நடைபெறுமா? அப்படின்னா அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு எளிமையான மெத்தட். ஜனனகால யோகி இந்த தஜக யோகியா இருக்கணும். இந்த தஜகத்துக்கும் யோகம், அவயோகம் போட்டு யோகி, அவயோகி, சகயோகி போடணும். இப்ப ஜனன காலத்துல இருக்கக்கூடிய யோகி, அவயோகி, சகயோகி இந்த ஜனன காலத்திலும் யோகியா வந்துட்டாருன்னா அந்த காலம் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். அல்லது அந்த ஜனனகால யோகியுடைய வீட்டிலேயாவது இந்த தஜக யோகி இருக்கணும். அப்ப திருமணம் நிச்சயமா நடைபெறும். அதே சமயத்துல ஜனனகால யோகி தஜகத்துல அவயோகியா ஆயிட்டாருன்னா அந்த வருடம் இழப்புகள், இறப்புகள் இதெல்லாம் சாத்தியம். பொருள்கள் இழக்கிறது, நபர்கள் இறப்பது இதெல்லாமே ஜனனகால
யோகி அவயோகியா போயிட்டாருன்னா. அதே சமயத்துல ஜனனகால அவயோகி தஜகத்துல யோகி ஆயிட்டாருன்னா மிகச்சிறந்த பலனை கொடுப்பார். எதிரிகள்லாம் நமக்கு அத்தனை எதிரி நம்ம வெற்றி பெற்று விடலாம் அந்த பீரியட்ல. இது எல்லாமே ஒரு முறை ஒரே முறையோட வைக்கும். அந்த முறை இந்த முறையோட லிங்க் பண்றப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அதாங்க. ஒரு முறைய இப்ப நாடி முறையில் இருக்கக்கூடிய பலாபலன் அத்தனையும் கட்சியத்துல கொண்டே போறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் மிக அதிகமா இருக்குது. சார் அத பத்தி தான் இப்ப கேட்கணும்னு சாதாரணமாக நெனச்சேன். சொல்லுங்க சார் சார். அத பத்தி தான் கேட்கணும்னு நெனச்சேன். இப்ப நாடி முறையில வந்து சொல்லுங்க சார். இப்ப சந்திரன் எடுத்துட்டா நெறைய உறவுகள அதுல கனெக்ஷன் பண்றோம். இப்ப சந்திரன்னா ஆஃப் அம்மாவ கோர்ஸ். சொல்றோம், அத்தை சொல்றோம், அப்புறம் கல்யாணம் ஆன பெண்கள்னு சொல்றோம், அப்புறம் பெரிய ஆமா. அக்காவ சொல்றோம். இதுல வந்து எத நம்ம எப்ப எடுத்துக்கணும்னு எப்படி சொல்ல முடியும் சார்? ரைட். இப்ப சூரியன் இப்ப சார் சொன்ன மாரி சந்திரன் எடுத்துக்கோ. சந்திரன் எடுத்துட்டா தாயும் சந்திரன் தான். சகோதரி சந்திரன் தான். 2வது மனைவி சந்திரன் தான். மாமியாரும் சந்திரன் தான். மாமியார் சந்திரன் தான். இந்த மாரி இப்ப இது எப்படி நம்ம எடுக்க போறோம்? அப்படின்னா, சந்திரன் எந்த கக்ஷியத்துல இருக்காங்கன்னு பாருங்க. அட்டக வர்க்கத்துல எந்த இதுல இருக்கார், புள்ளியில இருக்கார்ன்னு பார்க்கணும். அஷ்டவர்க்கத்துல எந்த வர்க்கத்துல ஒரு சந்திரன் டெபாசிட் ஆயிருக்கிறாரு? சந்திரன் டெபாசிட் ஆனதுக்கு ஒரு வர்க்கம் இருக்கும்ல. சந்திரனுடைய பின்னாஷ்ட வர்க்கத்துல சந்திரன் டெபாசிட் ஆயிருந்தா பிரச்சனையே இல்ல. சந்திரன் நம்ம இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய டிகிரி எந்த கிரகத்தினுடைய டிகிரின்னு பாருங்க. சந்திரன் சூரியனுடைய டிகிரிலயோ, சூரியனுடைய கக்ஷேயத்துக்குள்ளேயோ, சூரியனுடைய கம்பார்ட்மென்ட்க்குள்ளேயோ அல்லது சந்திரனுடைய கம்பார்ட்மென்ட்க்குள்ள இருந்தா தாய். செவ்வாயோட கம்பார்ட்மென்ட்க்குள்ள இருந்தா சகோதரி. சுக்கிரனுடைய கம்பார்ட்மென்ட்க்குள்ள இருந்தா மாமியார் அல்லது 2வது மனைவி. இப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்படி பிரிக்கலாம். தாராளமா கண்டுபிடிக்கலாம். இப்ப சாதாரணமாவே துருவ கணிதம் இல்லாம நம்ம எத்தன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு யாராவது கேட்பாங்க. அதாவது டவுன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வேணா பலன் சொல்லிடலாம். தே வில் நெவர் ஆஸ்க் நம்மட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனா கிராமத்துல இருந்து வராங்களே, இவருக்கு எத்தன மாமன் இருப்பான், எத்தன பாட்டன் இருப்பான், எத்தன தாத்தா இருப்பான், எத்தன குழந்தை இருக்கும், எத்தன குழந்தை பொறக்கும்னு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வி ஹேவ் டூ ரெடியா இருக்கணும். அவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல போர் மண்டை வச்சுட்டு பானிஷ் போடும்போது சைடுல எழுதி வச்சுப்பாங்க. சைடுல என்ன எழுதிருப்பாங்க? ரிஷபத்தில் செவ்வாய் உச்சம் அப்படின்னா, அவனுக்கு 2 அண்ணனுங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 சகோதரர் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மாரி அவங்க ஒரு குறுக்கு வழியில எழுதி வச்சுப்பாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்ப எனக்கு எத்தன குழந்தை பொறக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய குரு யாருடைய கட்சத்துல இருக்கிறாரோ, அது அஷ்ட வர்க்கத்துல யாருடைய கம்பார்ட்மென்ட்க்குள்ள இருக்கிறாரோ, அந்த கம்பார்ட்மெண்ட் 5வது பாவத்துல அதே கம்பார்ட்மென்ட்ல எத்தன கிரகங்கள் பரல் குடுத்திருக்குதோ, அதுல எந்த கிரகம் ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல இருந்து பரல் குடுத்திருக்குதோ, ஆண் கிரகம் குடுத்திருக்கா, பெண் கிரகம் குடுத்திருக்கா. நீச்சமான கிரகத்த எடுத்துருங்க. அஸ்தமனமான கிரகத்த எடுத்துருங்க. பகை வீட்ல இருந்து குடுத்த கிரகத்த எடுத்துருங்க. பாக்கி நல்ல நிலைமையில இருந்து கிரகங்கள் பரல் குடுத்திருந்ததுன்னா, ஆணாக இருந்தா ஆண், பெண்ணாக இருந்தா பெண். இதுதான் குழந்தையாக எனக்கு பிறக்கும். சகோதரருக்கு சொல்லணுமா? செவ்வாய் என்று 3வது பாவத்துல அந்த கம்பார்ட்மென்ட்ல எத்தன கிரகங்கள் பரல் குடுத்திருக்குது? எந்த நிலைமையில இருந்து பரல் குடுத்திருக்கு? நல்ல நிலைமையில இருந்து பரல் குடுத்திருந்தா, ஆணாக இருந்தா ஆண் சகோதரன், பெண்ணாக இருந்தா சகோதரி. இதெல்லாம் இருக்கும் சொல்லலாம். இதுல வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம முயற்சி பண்ணாததா தான் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணா அத்தனையுமே சாத்தியம். ஏன்னா நமக்கு எல்லா வழிவகையும் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வழிவகைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா சார்? வேற ஏதாவது கொஸ்டின்ங்களா சார்? சார் இந்த எலோப்மென்ட் பத்தி சொன்னீங்களே, அதான் ஆ அ ரைட். கள்ளக்காதலோ, இல்ல ஓகே. ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிறதோ, அத பத்தி கொஞ்சம் ரகசிய சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது. சார் கேட்டிருந்தாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, குருவுடைய அ ஸ்டார்ஸ் இருக்குல்லங்க. விசாகம், புனர்பூசம், தென் பூரட்டாதி. ஆச்சரியமா இந்த இருக்கே. குருனாலே நல்ல இது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? இல்லன்னு சொல்லல. பட் குரு நல்லவர் தான். ஆனா குரு வீட்ல குரு கூட போய் சந்திரன் உட்கார்ந்தாலோ, இல்ல சாதாரணமா கஜகேசரி யோகம்னு ஒண்ணு சொல்லுவோம். குரு சந்திரன் சேர்க்கைக்கு. ஆக்சுவலி போனா அவங்க திருமணமான ஒரு முடிவு என்னைக்குமே எடுக்க மாட்டாங்கன்னு தைரியமா சொல்லிட்டு வந்துரலாம். ஓ! திருமணமான
ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். அதுவும் இதுலயும் பாத்துங்க, சந்திரன் கம்மியான டிகிரி இருந்து குரு கொஞ்சம் அதிகமான டிகிரி இருந்தா அவங்க கண்டிப்பா எந்த டிசிஷன் அவங்க எடுக்க தெரியாது, எடுக்க மாட்டாங்க. ஓஹோ! ஏன்னா குரு இஸ் ஆல்சோ ஒரு பெரிய பிளானட். சந்திரன் மூவ்மெண்ட் அந்த தடுக்கும். அப்ப அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இதே குரு கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வேவரிங் மைண்டா இருந்தா கூட டிசிஷன் எடுத்துருவாங்க. வேவரிங் மைண்ட் இருக்கும் கண்டிப்பா. இந்த குரு சந்திரன் காம்பினேஷன் இருந்ததுன்னா. இப்ப அதேதான் குருவோட ஸ்டார்ல விசாகம், புரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் இருந்ததுன்னா அவங்க தான் மேக்ஸிமம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது கேரக்டர்லாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசமா இல்ல 3 மாசமா இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜர் எல்லாமே பேசுனாங்க. லவ் மேரேஜ பத்தி ஒரு யூடியூப் பேசுனாங்க. எல்லாருமே பேசுனாங்க. ரொம்ப நல்லா பேசுனாங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கனெக்ஷன் பட்டிருந்தா, புதன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தா, சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்தா, இவங்களுக்கு லவ் லவ் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. அக்செப்ட். எல்லாமே கரெக்ட். எங்கேயும் மாறுபடல. ஆனா இந்த அமைப்பு லவ் பண்றவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஆனா அந்த அமைப்பு இருக்க அத்தனை பேரும் லவ் பண்ணுவாங்களே இருக்க மாட்டாங்க. ஓ! அதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஓகே. இந்த அமைப்பு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் லவ் பண்ற அத்தனை பேத்துக்கும் இந்த அமைப்பு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா இந்த அமைப்பு இருக்க அத்தனை பேருமே லவ் பண்ணுவாங்களா? அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய பையன் ஜாதத்திலேயே ரிஷபத்துல ஃபர்ஸ்ட் கேது, அப்புறம் புதன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சந்திரன். இத்தனை கிரகம் இருக்கு. அவனுக்கு நான் பார்த்தா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். லவ் அஃபேர் எங்கேயுமே வரல அவனுக்கு. ஏன் அப்படின்னா, பைண்டிங் ஆஸ்பெக்ட்ல கேது வரவில்லை. ஓ! கேத்து இஸ் எ டிசைடிங் ஃபேக்டர் இங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். ரைட். ஆனாலுமே இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்க அத்தனை பேருமே ஒருதலை காதல் பண்ணுவாங்களா? இல்ல இது பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே முதல்ல டிசைட் பண்ணணும். இப்ப புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு யார் யாரு அஷ்டவர்க்க பரல்கள் கொடுத்திருக்கிறாங்களோ அதான் டிசைட் பண்ணும். சந்திரனுக்கு யார் அஷ்டவர்க்க பரல் கொடுத்திருக்காங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சந்திரனுக்கு எல்லா மேல் பிளானட்ஸும் அஷ்டவர்க்க பரல்கள் கொடுத்ததுன்னா லவ் அஃபேர்ல விழுந்துருவாங்க. சந்திரனுக்கு 3 பரல் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அந்த 3 பரலும் ஃபீமேல் பிளானட்ஸ் கொடுத்திருந்தா அவங்க லவ் அஃபேர் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி லெஸ்பியனா இருக்கலாம். புதனுக்கும் சந்திரனுக்கும் பரல் கொடுத்தவங்க, புதனுக்கும் எல்லா பெண் கிரகமும் சந்திரனுக்கு பெண் கிரகமும் பரல் கொடுத்தோம்னா அவங்க லெஸ்பியனா இருக்க தான் வாய்ப்பு இருக்கும் ஒழிய, அவங்க ஆண்களுக்கு லவ் அஃபேர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 2 பேத்துக்கும் ஆண் கிரகமே பரல் கொடுத்திருந்தாலும் அவங்களும் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2க்குமே கலவையான கிரகங்கள் பரல் கொடுத்திருந்தா மட்டும்தான் லவ் அஃபேர்ல விழுவாங்க. இத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இத நம்ம அஷ்டவர்க்க முறை தெரிஞ்சுட்டோம்னா, யார் யார் பரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் என்னுடைய ஆராய்ச்சிங்க. இந்த சார் கேட்டது. இப்ப குருவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தார் அப்படின்னா, இது நான் தெளிவா சொல்றேன். குருவுடைய நட்சத்திரம் சந்திரன் இருக்கு எல்லாருமே ஓடி போவாங்கன்னு சொல்லாதீங்க. ஓடி போறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. குருவுடைய நட்சத்திரம் தான் ஓடி போவதற்கு தைரியத்தை கொடுக்கும். அது எப்ப? ராகுவோட ஸ்டார்ல சந்திரன் போறப்ப ஓடி போயிருவாங்க. ராகுவோட ஸ்டார்ல சந்திரன் போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குருவோட நட்சத்திரம் சந்திரன் இருக்குது. கோச்சாரத்துல ராகுவோட ஸ்டார்ல ராகுவோட ஸ்டார்ல சந்திரன் போறப்ப ஓடிடுவாங்க. இது நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் பார்த்த ஜாதகங்கள்ல எனக்கு தெரிந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா மாறலாம். ஏன்னா, எல்லாம் என்ன மாரியே எல்லாரும் பார்க்கணுங்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் அவங்க டிஃபரெண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். அப்ப இது நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் பார்த்த ஜாதகங்கள்ல இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர். எங்க ஃபாதர் காலத்துல இருந்து நெறைய அஸ்ட்ராலஜில நல்ல பாண்டித்யம் பட்டவர். ஒரு லேடி தான் அவங்களும். ஒரு முறை இத்தனை சீட்டுல இந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்ட்டு தெளிவாக எழுதியிருந்தாங்க. அத்தனை சீட்ல அந்த கட்சி வெற்றி பெற்று விட்டது. அவர் எழுதின பத்திரிக்கைக்காரங்க கூட கூப்பிட்டு அந்த அம்மாவ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா,
அவங்களுடைய மகளுடைய ஜாதத்துல விசாகத்துல சந்திரன். வேற வழி இல்ல. எஸ்கேப் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் வேற வழி இல்லாம போய் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது செகண்டரி. ஆனா இது நமக்கு 2வது இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றது விசிபிள் ஹாஃப் அண்ட் இன்விசிபிள் ஹாஃப். நம்மளோட லைஃப்ல மேஜர் ரோல் ப்ளே பண்றது விசிபிள் ஹாஃப் அண்ட் இன்விசிபிள் ஹாஃப். அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்ன இப்ப சார் அது? லக்னத்துல அதை இருந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? விசிபிள் அதான் சார். லக்னத்துல இருந்து 7ஆம் பாவம் வரைக்கும் இன்விசிபிள் ஹாஃப். லக்னம் 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவத்து பாதி வரைக்கும், லக்ன டிகிரி வரைக்கும் இன்விசிபிள் ஹாஃப். அந்த 7ஆம் பாவத்துல இருந்து லக்னம் வரைக்கும் 7, 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் விசிபிள் ஹாஃப். ஏன்னா இப்போ உதாரணமா தனுர் லக்னம் ஓடி இருக்குன்னு ஒரு மனசுல வச்சுக்கோ. இப்போ ஒரு தனுர் லக்னம் போயிட்டு இருக்குது அப்படின்னா விருச்சிக லக்னத்துல என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். we can predict. நமக்கு தெரியும், அது நல்லாவே தெரியும். அது தெரிந்த பகுதி விசிபிள் ஹாஃப். துலத்துல நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரியும், அது விசிபிள் ஹாஃப். கண்ணில என்ன பண்ணோம் நமக்கு தெரியும், அது விசிபிள் ஹாஃப். ஆனா இப்ப மகரத்துல என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியுமா? எனிதிங் மே ஹேப்பன். அது இன்விசிபிள் ஹாஃப். அப்ப இந்த இன்விசிபிள் ஹாஃப்ல இந்த லக்னம், சந்திரன், குரு, ராகு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஓடி போயிடுவாங்க. இன்விசிபிள் ஹாஃப்ல இருந்தா தான். விசிபிள் ஹாஃப்ல இருந்தா சண்டை போட்டாவது ஃபாதர் மதர்ட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு மேஜர் ரோல், வைட்டல் ரோல் ப்ளே பண்றதே இந்த விசிபிள் ஹாஃப் அண்ட் இன்விசிபிள் ஹாஃப் தான். இவன் வெளிப்படையான ஆளா அல்ல இவன் வெளிப்படையான ஆள் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விசிபிள் ஹாஃப், இன்விசிபிள் ஹாஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கிரகங்கள் வந்து இன்விசிபிள் ஆஃப்ல ஜாஸ்தி இருந்ததுன்னா அவர் வந்து வெளிப்படையா இருக்க மாட்டார்னு அர்த்தம். எஸ் சார். எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி ரைட். விசிபிள் ஆஃப்ல நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா அவர் வந்து வெளிப்படையா இருப்பார்னு அர்த்தம். எஸ் சார். இப்ப நம்ம சாது சன்னியாசி எல்லாம் சொல்றோம். சாது சன்னியாசி பேர்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அவங்களால இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சாதாரணமாக தர்ம, அர்த்த, காம, மோட்ச அப்படின்னு 4 திரிகோணங்கள் நமக்கு தெரியும். இது தர்ம திரிகோணத்துல அதிகமாக கிரகம் இருந்து அது விசிபிள் ஹாஃப்ல இருந்துருச்சு அப்படின்னா அவங்கதான் உண்மையான ஞானிகள். தர்ம திரிகோணம், மோட்ச திரிகோணத்திலையும். காம திரிகோணத்திலையும் அர்த்த திரிகோணத்திலும் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சரியான ஒரு ஆள் அல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இன்விசிபிள் இருந்துச்சு அப்படின்னா கேட்க வேண்டாம், அவரிடத்துல சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ண தெரியும் சார். ரொம்ப சிம்பிள் டிட்பிட்ஸ் தான் இதெல்லாமே. அந்த டிட்பிட்ஸ் நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும். பலன்களை நிறைய இதுல எடுக்கலாம். வேற சார்? சார் நீங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப அரிய கருத்துக்கள் எல்லாம் வழங்கினீங்க. நாடியில இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. நாடி எப்படி அஷ்டக வர்க்கா சேர்க்கலாம், வருஷ பலனை சேர்க்கலாம், திருமண பொருத்தத்தை பத்தி சொன்னீங்க. அப்புறம் வந்து இன்விசிபிள் ஆஃப் அண்ட் விசிபிள் ஆஃப் பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப நல்ல உதவியா இருக்கும். அதுவும் நீங்க இப்ப கடைசியில சொன்னீங்கல்ல, ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. அது வந்து ஒரு நல்ல மனுஷனை இனம் கண்டு கொள்ளலாம். நீங்க விசிபிள் ஆஃப்ல இருக்காரா, இன்விசிபிள் ஆஃப்ல இருக்காரா, அல்ல காம திரிகோணத்துல இருந்து அது இன்விசிபிள் ஆஃப்ல இருந்ததுன்னா காம திரிகோணத்திலேயோ இல்ல அர்த்த திரிகோணத்திலேயோ இருந்து இன்விசிபிள் ஆஃப்ல இருந்துன்னா வெளிப்படையா அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் செய்யற வேலையெல்லாம் நல்ல வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்ல அந்த மனுஷங்க பத்தி எடை போடலாம். இதை அப்படி இன்னும் ஜாஸ்தி உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கணும் இன்னொரு இன்டர்வியூல. ஸோ இதோட முடிச்சுட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட கழித்ததற்காக உங்களுக்கு மிக்க நன்றிகளை கூறி உங்க கடவுள் நல்லபடியா வச்சிருக்கணும்ன்ற வியூவர்ஸ் சார்பில் அந்த ஆண்டவனையும் கேட்டுண்டு உங்களுக்கு திருப்பி என்னுடைய வணக்கங்களை என்னோட நன்றியையும் என்னுடைய வியூவர்ஸ் சார்பாகவும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.